இனிய அன்பான வணக்கத்தோடு நாம் இன்றைய நம்முடைய தமிழ் வகுப்புகள் செல்வோம். நாம் இன்னைக்கு நம்முடைய தமிழ் வகுப்பில் காணவிருப்பது இலக்கணம். இலக்கணத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேற்றுமை. வேற்றுமை என்றால் என்ன, வேற்றுமையின் வகைகள், வேற்றுமை உருவங்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம். வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டும் முறையை வேற்றுமை எனப்படும். சரிங்களா? இப்போ ஒரு தொடரோ ஒரு செயலோ முழுமை பெறணும் அப்படின்னா சில உருவுகள் நினைச்சுக்கணும்ல வரணும். எடுத்துக்கிட்டா நம்ம அம்மா உங்களை நினைச்சு பாப்பா கூட நம்ம குட்டி பாப்பாவையோ குட்டி தம்பியோ கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, தம்பியோடு கடைக்கு சென்றுவா, அவன் கையை பிடிச்சிட்டே போ அப்படின்னு சொல்லுவாங்களா. கடையை போய் சொல்லுவான், கடையில் உனக்கு பிடித்த பொருட்களை வாங்கிக்கொள். எந்த இப்ப பாருங்க, இங்க பாருங்க, பொருட்களை வாங்கினாயா, கடைக்கு செல், அவனோடு செல், அந்த ஓடு எல்லாம் வருது. அதான் நினைச்சு நம்ம விரிவா பார்க்கலாம். சரிங்களா? அதான் பாருங்க, வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். அதுல வேற ஒண்ணு இல்ல, முதல் வேற்றுமை இருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் ஒரே பெயர் தான். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை அப்படின்னு 8 வேற்றுமைகள் இருக்குது. இந்த 8 வேற்றுமைக்கும் உள்ள உருவுகளை கொண்டு நினைச்சுக்கோம். எந்த வேற்றுமை நினைச்சலாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமைக்கு என்ன பெயர்? பெயர் சொல். எழுவாய்னா என்ன அப்படின்னா பெயர் சொல். ஒரு பெயர் சொல்லு மட்டும் வரணும். எனக்கு ஒரு பெயர் சொல்ல ஒரு பைபிளை கொண்டு என்ன செய்ய முடியும், அதுதான் முதல் வேற்றுமை. அதுக்கு உருவு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. சரி, அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லும் ஒரு பைபிளை மட்டும் என்ன செய்யும் இருக்கும். அதை எடுத்துக்காட்டு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ப முதல் வேற்றுமைக்கு அப்ப என்ன செய்யணும், அதுக்கு உருவு கிடையாது, அது எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி அதை அழைப்பாங்க. 2ஆம் வேற்றுமை பாருங்க, 2ஆம் வேற்றுமையோட உருவு என்ன அப்படின்னா ஐ. ஐ அப்படின்னா ஐ ஆல் ஹூ இன்னது கண்ட அப்படின்னா இதோட உருவுகள். ஐ என்ன அப்படின்னா நூலை படித்தான், உணவை உண்டான். எதை படித்தான்? நூலை படித்தான். நூலை எதை படித்தான்? கதையை படித்தான், பாடலை படித்தான். அவன் எதை பண்ணான்னு சொல்ற பார்த்தீங்களா, அதான் இந்த ஐ உருவு. கதவை திறந்தான் வருது, அதான் ஐ. அது என்னது? 2ஆம் வேற்றுமை. அப்புறம் பாருங்க 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை ஆல் ஒடு ஓடு. ஆல் அப்படின்னா அவனால் கட்டப்பட்டது, அவனோடு சென்றாள், தாயோடு சென்ற குழந்தை. அதான் என்னது? 3ஆம் வேற்றுமைக்குள்ள உருவு. 4ஆம் வேற்றுமை பாருங்க, கூ. கூ அப்படின்னா அவனுக்கு கொடு, எனக்கு பிடித்த பாடல், உனக்கு என்ன பிடிக்கும் கேட்கிறோமா, அதான் என்னது? 4ஆம் வேற்றுமைக்குள்ள உருவு கூ. 5ஆம் வேற்றுமை பாருங்க, இல் இன். அதாவது ஒரு பொருளில் இருந்து, அதில் இருந்து வருது. இப்ப நம்முடைய தலையில் இருந்து என்ன வருது? முடி. தலையில் இருந்து வருது. விரலில் இருந்து என்ன வருது? நகம். மலையில் இருந்து, மலையில் கீழ் அருவி சொல்லுவாங்க. மலையில் இருந்து என்ன செய்யுது? அருவி தண்ணீர் கொட்டுது. அதுக்கு பேர் என்னது? இல் அதனின். அதனின், அதனில் இருந்து வருது. அதுதான் இந்த 5ஆம் வேற்றுமை உருவு. அது 6ஆம் வேற்றுமை உருவு பாருங்க, அது ஆது. 6ஆம் வேற்றுமைனா அவனுடையது, அவனுடையது, அவளுடையது. இப்போ திருக்குறள் யாருடையது? திருவள்ளுவருடையது திருக்குறள். கம்பருடையது கம்பராமாயணம். கம்பராமாயணம் தான் யாருடையது? அது கம்பருக்கு கம்பராமாயணம் சொல்றோம்ல, அதனால அது அதோடு உடையது. பாருங்க 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைனா கண். அதனின் கண். அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள, முட்டைக்கு உள்ளதான் என்ன இருக்கும்? முட்டை கரு. முட்டை கரு இருக்குது. அது எப்படி இருக்குது? 2 நிறத்துல இருக்குது இல்லையா, வெள்ளை கரு, மஞ்சள் கரு. அதான் இந்த 7ஆம் வேற்றுமை. அதுக்கு உள்ள, கீழே, மேல இருக்குது நிச்சயம் சொல்லுவோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள. இப்போ மழை பெய்யுது, எங்க மழை பெய்யுது? எல்லா பக்கமும் உலகத்துல மழை பெய்யுது. குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் பெய்யும் பதில் அந்த இடத்துக்குள்ள. அது குறிக்கிறது 7ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை பாருங்க, 8ஆம் வேற்றுமை பேரு வெளித்தொடர். அதுக்கு உருவு என்ன செய்யாது? கிடையாது, உருவு கிடையாது. அது அழைக்கல், அதாவது நீண்டு ஒலிக்கு வந்தது. அந்த வார்த்தை என்ன செய்யும்? நீண்டுகிட்டே இருக்கும். அம்மா அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? தூரத்துல இருக்கிற நம்ம எப்படி சொல்லுவாங்க? தம்பி, நம்ம தம்பி விளையாண்டு இருக்காங்க, எப்படி கூப்பிடுவாங்க? கண்ணா வா அப்படி கூப்பிடுவாங்களா? நம்ம அம்மா எப்படி கூப்பிடுவோம்? அம்மா கவனிக்கல அப்படின்னா அம்மா, அது என்ன செய்யும்? அதை இழுத்து சொல்லுவோம். அப்படி போயிட்டு இருக்கிறது தான் இது வெளித்தொடர். அதுக்கு உருவு கிடையாது. இப்ப பார்த்த இதுல உருவு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. இப்ப இதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, முதல் வேற்றுமைக்கு பாருங்க, கண்ணன் படித்தான். அவன் எதை படிச்சான்?
படிச்சானா, புத்தகத்தை படிச்சானா, ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிற இதை படிச்சானா, எதை படிச்சானு நம்ம நினைச்சல அவங்க சொல்லல. அதனால கண்ணன் படித்தான். எதையுமே நம்ம சொல்லாம இருக்கிறது எழுவாயில உருவு இல்லாம வரணும்னா முதல் வேற்றுமை. இதுக்கு எழுவாய் வேற்றுமை பெயர். இங்க உருவு இல்ல. அடுத்து பாருங்க இரண்டாம் வேற்றுமைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. நூலை படித்தான். என்ன நமக்கு இங்க ஐவரு. நூலை படித்தான் இரண்டாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை பாருங்க. கரிகாலனால் கட்டப்பட்டது கல்லணை. யாரால் கட்டப்பட்டது கல்லணை? கரிகாலன் சோழ மன்னனால் கட்டப்பட்டது. அந்த ஆல் நிச்சயம் இங்கே வருமான மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை பாருங்க. தம்பிக்கு கொடு. அம்மா என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டுல பகிர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பாவுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, அவனுக்கு கொடு. இந்த கூ என்ன செய்வீங்க வரும். கூ எங்கெல்லாம் வருதோ அந்த கூ தான் என்னது? எந்த கூ நம்ம உருவு வரக்கூட வரணும். அவனுக்கு, எனக்கு. அதுதான் என்னது? அவனுக்கு. இப்போ ராமனுக்கு தம்பி யாரு? லட்சுமணன். அதான் என்னது? அந்த கூ தான் நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை பாருங்க. ஏற்கனவே பார்த்தோம்ல, விரலில் நகம். எதில் இருக்கிறது? அது இல்லை. விரலில் இருந்து தான் எச்சி நகம். அதில் இருந்து வரல என்னது? மலையில் கீழ் அருவி. மலையில் இருந்து அருவி தண்ணி நிச்சயம் கொட்டும். அதான் விரலில் நகம். அதான் ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை பாருங்க. அது ஆறு. பூவினது மனம். இது என்ன மனம்? இந்த மனம்